மோஸ்ட்லி சென்னையில் பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்ச உடனே நிறைய துப்புரவு பணியாளர்களை நம்ம பொதுவாகவே பார்க்க முடியும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோட்டு ஓரத்தில் அன்னைக்கு விழுந்த குப்பை எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் கொட்டுறது, அந்த ரோடை க்ளீன் பண்ணுறது, இந்த வேலைகள் எல்லாமே பண்ணுவாங்க. டெய்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அன்னைக்கு 2022 வருஷம் அந்த ஒரு நாள் அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் பார்த்திங்கன்னா அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அது கொஞ்சம் உள்ளார, அதாவது ஒரு செக்குலரான இடம், யாரும் அந்த இடத்துக்கு மோஸ்ட்லி போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குப்பை இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெண் கீழே ரொம்ப ஒரு சரிஞ்ச நிலையில், உயிரற்ற நிலையில் இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. யார் இவங்க, இந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்க, பார்த்தா ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கள ஒரு 4 இடத்துல பார்த்தீங்கன்னா கத்தியால் குத்திருக்காங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. உடனே பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கூப்பிட்டு கத்தி போலீஸை வர வச்சு அவங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் அவங்க யார், அவங்க எதனால் அங்கே வந்தாங்க அப்படின்ற சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேஸ் அப்படின்றது ரொம்பவே வித்தியாசமான, இந்த விஷயத்துக்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியாக தான் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட க்ரைம் ஸ்டோரிஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி உண்மையான சம்பவங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் நான் தொடர்ந்து போட முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. சென்னையில் நிறைய ஐடி நிறுவனங்கள் செயல்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி இப்போ ஐடி தான் நல்லா போயிட்டுருக்கு. எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா, பெங்களூர் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த ஐடி அப்படின்றது ரொம்ப பாப்புலரான ஒரு ஜாபாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் அந்த ஜாபுக்கு தான் அப்ளை பண்ணியும் போகிறாங்க. அந்த மாதிரி போகும்போது அந்த இடத்துங்களில் காதல் வர்றது, பிரேக்கப் வர்றது, இதெல்லாம் நிறைய நடக்கிறது தான் நீங்கள் டெய்லியும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு பிரபலமான ஒரு ஐடி நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் வேலை செய்கிறாங்க. பார்த்திங்கன்னா அந்த ஆணோட பேர் சுரேஷ்னு வச்சுக்கோமே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உண்மையான பேர் நான் சொல்லலை. அதே மாதிரி அந்த பொண்ணு பேர் ஒரு மதுமிதான்னு வச்சுக்கோம். இந்த மாதிரி 2 பேர் இருக்கும்போது அந்த மதுமிதா பார்த்திங்கன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்காங்க. அதே மாதிரி இந்த சுரேஷ் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா நார்மல் அந்த குரூப்பில் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கார். இவங்க 2 பேரும் கோவர்க்கர்ஸ், நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் தான் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரே குரூப்பில் இருக்கனால அடிக்கடி பேசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது. 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் அவங்க 2 பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத தாண்டி ஒரு உறவு அப்படின்றது உருவாகுது. இந்த மாதிரி நல்லா போயிட்டுருக்க டைமில் பார்த்திங்கன்னா இந்த சுரேஷ் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டராக இருக்கார். அதாவது அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அதை முடிஞ்ச வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான ஒரு நார்மல் கேரக்டராக அவர் இருக்கார். ஆனால் மதுமிதா அப்படி கிடையாது. ரொம்ப ஒரு ஜாலி டைப்பு. வெளியே போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது, வெளியே சுற்றுறது, இந்த மாதிரி வேலைகள் அவங்க நிறையவே பண்ணுவாங்களாம். இதனாலேயே இவங்க 2 பேருக்குள்ளேயும் அடிக்கடி ஒரு பிரச்சனை அப்படின்றது உருவாகுது. ஏன்னா மதுமிதா நிறைய ஆண் நண்பர்கள் கூட பேசுகிறது, பழகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா அவங்க வெளியே போவாங்க, அதனால் அந்த பழக்கம் அப்படின்றது உருவாகும் அப்படின்ட்டு. ஆனால் சுரேஷ் இது 2-3 டைம் பார்த்துருக்காரு, கவனிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டு இருந்த காதலில் அடிக்கடி சண்டைகள் அப்படின்றது உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சண்டைகள் போக போக நாற்கணக்கில் பார்த்திங்கன்னா 2 பேர் பேசிக்காமல் இருக்கிறது, வாட்ஸ்அப்பில் தப்பான மெசேஜஸ் பண்ணிக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்திருக்கு. அப்போ தான் பார்த்திங்கன்னா மதுமிதா அந்த ஒரு முடிவை எடுக்கிறாங்க. மதுமிதா டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு எனக்கு செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் நைட்டு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இதை பார்த்த சுரேஷ்க்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. ஏன்னா அவர் இதை எதிர்பார்க்கல. சண்டைகள் அப்படின்றது இருக்கும், இதில் போய் என்ன, ஆனால் சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் அவர் இருந்திருக்காரு. ஆனால் மதுமிதா அதுக்கு ரெடியாக இல்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டாங்க. இதை பார்த்த உடனே அவர் ஒரு 4-5 நாள் ஆல்ரெடி இன்ட்ரோவர்ட் கேரக்டர், யார்கிட்டையும் பேச மாட்டார். இதில் வேற இந்த பிரச்சனையும் வந்ததுனால மோஸ்ட்லி யார்கிட்டையுமே பேசாமல் ஒரு சைலண்டாக இருந்துட்டு இருந்திருக்காரு.
யார்கிட்டையும் பேசுறதில்ல, ஒரு தனிமை, ஒரு சோகம் இந்த மாதிரியே இருந்துட்டு இருந்திருக்காரு. கூட வேலை செய்கிறவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் பிரேக்கப் ஆனால் ஒரு சோகம் இருக்க தானே செய்யும், போக போக சரியாயிடும், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருந்திருக்காங்க. இதனால் அவர் எதுவும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் போன போக்கில் அவர் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா சுரேஷ் பல முறை மதுமிதா கிட்ட முயற்சி பண்ணியிருக்கார் பேசுகிறதுக்கு. அவங்கக்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணுறது, திரும்ப திரும்ப இது பண்ணுறது. இதை பார்த்த மதுமிதா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரோட வாட்ஸ்அப்பையே பிளாக் பண்ணிட்டாங்க, மொத்தமாகவே பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்த சுரேஷுக்கு கோபத்தையும் தாண்டின ஒரு ஆத்திரம் அப்படின்றது உருவாயிருக்கு. அதுதான் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை செய்கிறதுக்கு ஒரு வழிவகுத்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அடுத்த நாள் மதுமிதாக்கு வேற ஒரு நம்பர் மூலமாக கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் பேசணும், நீ வந்து தனியாக வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இவங்களும் இவர் கூட இவர் என்ன இன்ட்ரோவர்ட் கேரக்டரு, ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் கோவம் கூட யார்கிட்டையும் பட்டதில்லை, என்ன பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்களும் நம்பி அங்கே போயிருக்காங்க. போனவர் பார்த்திங்கன்னா ஒரு தனிமையான இடத்த சூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு குப்பைகள் அதிகமாக கொட்டக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க, அந்த மாதிரி இடத்துல அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. இவங்களும் அங்கே நம்பி போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா பேசிகிட்டே இருந்திருக்காங்க. இவர் சமாதானம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதாவது இந்த மாதிரி கிடையாது, நான் அப்படி நினைக்கல, நான் வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்காத, இது வந்து எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கிறதில்ல. அது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யாருமே அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது நிறைய பெண்களுக்கு இப்போ பிடிக்காது. ஓகேங்களா? அதை அக்கறையாக எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க, அதை தப்பான முறையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி தான் என்னென்னா மதுமிதா அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கவே இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொரு வார்த்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு எனக்கு செட் ஆகாது, நீ உன் வழியை பார்த்துட்டு போ, நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதை சொன்ன உடனே தான் அவருக்குள்ளே இருந்த அந்த ஒரு கொடூரமான ஒரு எண்ணம் அப்படின்றது உருவாயிருக்கு. அவர் வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ஜோப் அந்த பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு கத்தி, சின்ன ஒரு கத்தி அப்படின்றத கொண்டு வந்துருக்காரு. கொண்டு வந்தவர் சரட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 இடத்துல குத்த ஆரம்பிக்கிறாரு மதுமிதாவை. குத்துனோடனே பார்த்திங்கன்னா ரத்த வெள்ளத்தில் மதுமிதா அந்த இடத்துலையே சரிஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி உயிருக்கு போராடிட்டு ரத்த வெள்ளத்தில் இருக்கிற மதுமிதாவை பார்த்தவர் அங்கேயே விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. அடுத்த நாள் காலையில் துப்புரவு பணியாளர்கள் போய் அங்கே இருக்கிறத பார்க்குற வரைக்கும் அந்த உடல் அப்படின்றது அங்கேயே இருந்திருக்கு. வாட்ஸ்அப்பில் அனுப்பின அந்த மெசேஜாலையும் அவங்க தன்கிட்ட சொன்ன அந்த வார்த்தையாலையும் அந்த கோவத்தில் அவர் டக்குன்னு இந்த மாதிரி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ்கிட்ட இந்த வழக்கு போகுது. அடுத்த நாள் காலையில் துப்புரவு பணியாளர்கள் பார்த்து போலீஸ்க்கு சொல்லி அவங்களும் வராங்க, வந்து எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க, அவங்களோட லொக்கேஷன் பார்க்குறாங்க, அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, யார் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கால் பண்ணியிருக்கா, எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி பல விசாரணைகள் அப்படின்றது போகுது. 3 நாளில் பார்த்திங்கன்னா சுரேஷ் தான் இதை பண்ணார் அப்படின்ற மாதிரியான எல்லா ஆதாரங்களையும் போலீஸ் திரட்டி அவரை அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே அவர் உண்மையும் ஒத்துக்கிறாரு, நான் தான் பண்ணேன், நான் தான் இந்த மாதிரியான எனக்கு கோவம் வந்துச்சு, இந்த மாதிரி அவங்க பேசினாங்க, நான் தான் பண்ணேன் அப்படின்றத உண்மையை ஒத்துக்கிறாரு. ஒரு சின்ன ஒரு கோவத்தால் அவரோட வாழ்க்கையை அவர் இழந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு உயிர் அப்படின்றதும் அங்கே பறி போயிருக்கு. அவருக்கு பிடிக்கல அப்படின்னா, அதாவது அந்த மாதிரியான அவங்கள புரிஞ்சிக்காத அவருக்கோ இல்லை அவரை புரிஞ்சிக்காத அவங்களுக்கோ தேவையில்லாத ஒரு விஷயம் இது. இதுக்காக எதுக்கு உயிர் எடுக்கிற அளவுக்கு போகணும்? சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். நம்ம நிறைய இப்போ க்ரைம் ஸ்டோரிஸ் பார்க்குறதுல பார்த்திங்கன்னா நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், நிறைய அதோட இன்ஃப்ளூயன்ஸால் தான் இந்த க்ரைம் சம்பவங்கள் நடக்குது அப்படின்றதையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் இங்கேயும் இந்த விஷயம் அப்படின்றது நடந்திருக்கு. அந்த பிளாக் பண்ணதுனால வந்த கோவத்தாலையும் அவங்க பண்ண அந்த ஒரு மெசேஜ் கோவத்தினாலே தான் இவர் இந்த அளவுக்கு போயிருக்காரு அப்படின்றத அவரே ஒத்துக்கவும் செஞ்சுருக்காருங்க. நீங்கள் இந்த வழக்கை பற்றி கேள்விப்பட்டீங்களா? அப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் ஒருத்தர் தெரிஞ்சுக்காமல் லவ் பண்ணுறாங்க, ஓகே, பிரியறாங்க, ஓகே. ஆனால் இந்த அளவுக்கான ஒரு விஷயத்து வரைக்கும் போகணுமா அப்படின்றது தான் இதில் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம்.
ஒரு உண்மையான அன்பு அப்படின்றது கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நிலைக்கும். ஆனால் ஒரு பொய்யான அன்பு அப்படின்றது ஒரு உயிரை எடுக்கிற வரைக்கும் போகும் அப்படின்றது தான் இந்த கேஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரியாக நம்ம சொல்லலாம். நீங்கள் இந்த வழக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் இறந்த அந்த மதுமிதா அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு 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 டிசிப்ளின்டான ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வேணும். ரொம்பவே வந்து ஒரு இதாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதே மாதிரி இவங்க தனக்கு வந்து பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும், சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் சூஸ் பண்ண பார்ட்னர் தான் தப்பே தவிர 2 பேரும் தப்பு கிடையாது. இதை அவங்க புரிஞ்சிக்காம தான் இந்த லெவலுக்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களையும் கீழே பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரியான உண்மை சம்பவங்களை நீங்கள் தொடர்ந்து டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு க்ரைம் சம்பவத்தோட, இன்னொரு உண்மை சம்பவத்தோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் கலை.